தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கார்த்திக் ரேவதி சீரியலுடைய அடுத்த எபிசோடுக்கான ப்ரோமோ லாஸ்ட் எபிசோடு எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ரேவதி கார்த்தியை மீட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்போட எபிசோட் பார்க்குற மாதிரி இருந்தது. ஆனால் கடைசி வரைக்கும் ரேவதி கார்த்தியை பார்க்கல அப்படின்றதான். கார்த்தியை போய் தொடுறாங்க. அந்த சமயத்தில் அவங்களுக்கு ஏதோ நினைவுகள் வந்து போகுது. சடனாக மயங்கி வளர்ந்துடுறாங்க. ஸோ கார்த்தி தான் ரேவதியை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி ரேவதியை காணும் அப்படின்னு சொல்லி எங்கும் தேடி பார்க்குறாங்க. அவங்களுக்கு என்ன பயம் அப்படின்னா கார்த்தியை எங்கே ரேவதி பார்த்துருவாங்களோ அப்படின்ற பயம்தான் சாமுண்டீஸ்வரிக்கு. ஸோ அந்த பயத்திலேயே அவங்க ஒரு பக்கம் தேடிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் கார்த்தி ரேவதியை ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து அட்மிட் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப ஆசையாக இருந்தாங்க கார்த்தியை பார்க்கணும், கார்த்தியை பாராட்டணும் அப்படின்னு. ஆனால் அது நடக்கவே இல்லை. ஸோ இதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரிக்கு மயில் வாங்கணும், இது மாதிரி ரேவதி கிடச்சிட்டா, அதுவும் ஹாஸ்பிட்டலில் இருக்கா அப்படின்னு சொன்னதும் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. இங்கே டாக்டர்கிட்ட கார்த்தி என்ன ஏது, ரேவதிக்கு எல்லாம் ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஹாஸ்பிட்டலில் விட்டு கிளம்புறாங்க. சாமுண்டீஸ்வரி வந்ததும் கார்த்தி மேலே தான் கோவப்படுறாங்க. ஸோ அவனால தான் என் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை, இப்போவும் கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அவரை பார்க்குறதுக்குள்ளேயுமே ரேவதி மயங்கி கீழே விழுந்துட்டாலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஸோ இங்கே ரேவதி கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஏன் ரேவதி இப்படிலாம் பண்ணுற, நீ சொல்லிட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி பேசிட்டு பில் பே பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்போது கார்த்தியை பற்றி தான் ரேவதி தொடர்ந்து பேசிகிட்டே இருக்காங்க. அதாவது ப்ரொமோவில் பார்த்த சீன் தான். கார்த்தியை பார்க்கலான்னு நினச்சேன், ஆனால் அவரை பார்க்கவே முடியலை அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதை பார்த்த மயில் வாகனம் ஸோ கார்த்தியுடைய பேரை கேட்டதுமே ரேவதிக்கு ஏதோ பண்ணுது, உள்ளுணர்வு இருக்குது, அதனால் இவங்க ரெண்டு பேரும் கூடிய சீக்கிரம் ஒன்று சேர்ந்துருவாங்க, ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள்லாம் திரும்ப வந்துடும், எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு அவரும் ஒரு பக்கம் மைண்ட் வாய்ஸில் பேச லாஸ்ட் எபிசோடை முடிச்சுட்டாங்க. ப்ரொமோ என்ன அப்படின்னு பார்த்தா ரேவதியை ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் சாமுண்டீஸ்வரி சூர்யாக்கலாவுக்கு கால் பண்ணி எங்கே வந்துட்டுருக்கேன்னு சொல்லி கேட்க, உங்கள் ஊருக்குள்ளே என்னுடைய கார் வந்துடுச்சு அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட் வீட்டு முன்னாடி கார் வந்து நிற்கிது. சூர்யாக்கலாவா, யார் அவங்க அப்படின்ற ஆர்வத்தோட மயில்வாகனம் ஒரு பக்கம் இருக்க, சாமுண்டீஸ்வரி கையில் பொக்கையோட இந்த சூர்யாக்கலாவை ரிசீவ் பண்ணுறதுக்கு வெளியில் ரொம்ப ஆர்வத்தோடு வராங்க. இதோட ப்ரொமோவை முடிச்சிட்டாங்க. இவங்க சந்திராவை விட மிகப்பெரிய வில்லியாக தான் இருப்பாங்க. இவங்க வந்து என்னென்ன குடைச்சல் கொடுக்க போகிறாங்களோ தெரியலை. ஸோ அப்கமிங் எபிசோட் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ கார்த்தி ரேவதி இவங்க ரெண்டு பேருடைய ஃபர்ஸ்ட் மீட் எப்படி இருக்கும் அப்படின்றதான் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. சரி பார்க்கலாம் என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைகளை நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.